Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் தமிழ் டெஸ்ட் 48க்கான ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். இந்த டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 12th நியூ புக்கிலேருந்து 7வது லெசன் 8வது லெசன்லேருந்து டெஸ்ட் நடந்திருக்கும். இந்த டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப் டெலிகிராமில் ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த டெஸ்ட்டுக்கான ஆன்சர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சோழர் கால குடவோலை முறை தேர்தல் பற்றி கூறும் கல்வெட்டு எது? ஆன்சர் உத்திரமேரூர் கல்வெட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாய்க்கால் மீன்கள் என்னும் நூலுக்காக எந்த ஆண்டு வே. இறையன்பு தமிழ் வளர்ச்சித் துறையின் பரிசினை பெற்றார்? ஆன்சர் 1995ஆம் ஆண்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், இலக்கியத்தில் மேலாண்மை என்ற நூலை எழுதியவர்? ஆன்சர் வே. இறையன்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின், ரோமாபுரி சிப்பாய்கள் பாண்டிய போர்ப்படையில் இடம்பெற்றிருந்தார்கள் என்ற குறிப்பு எந்நூலில் இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் சிலப்பதிகாரம். நெக்ஸ்ட் கொஸ்டின், தேயிலை தோட்டப்பாட்டு என்ற கவிதை முகமது ராவுத்தரின் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் பாரத மக்களின் பரிதாப சிந்து. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஐராவதம் மகாதேவன் எழுதிய ஆய்வு நூல் எது? ஆன்சர் இயர்லி தமிழ் எபிகிராஃபி. நெக்ஸ்ட் கொஸ்டின், புறநானூறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் புறம், புறப்பாட்டு, தமிழர் கருவூலம். விடை அனைத்தும் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், காய்நெல் அறுத்து கவலம் கொறினே மாநிறைவு இல்லதும் பல்நாட்கு ஆகும் என்ற புறநானூற்று பாடலை இயற்றியவர்? ஆன்சர் பிசிராந்தையார். நெக்ஸ்ட் கொஸ்டின், அரசன் செய்ய வேண்டிய கடமைகளை முறை தவறாமல் செய்யுமாறு அவன் கேட்க அறிவுறுத்தல் டேஸ் என்னும் துறையாகும்? ஆன்சர் செவியறிவுருவு என்னும் துறையாகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், பண்டை தமிழகத்தின் அரசியல் சமூக வரலாற்றை விளக்கும் அரிய கருத்து கருவூலமாக திகழும் நூல் எது? ஆன்சர் புறநானூறு. நெக்ஸ்ட் கொஸ்டின், புறநானூற்றை உ.வை.சா பதிப்பித்த ஆண்டு? ஆன்சர் 1894ஆம் ஆண்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின், நூற்றாண்டு மாணிக்கம் என்ற நூலை எழுதியவர்? ஆன்சர் ஐராவதம் மகாதேவன். நெக்ஸ்ட் கொஸ்டின், சிந்துவெளி எழுத்துருவை ஆய்ந்து திராவிட எழுத்து என்று கூறியவர்? ஆன்சர் ஐராவதம் மகாதேவன். நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று 1, ஐராவதம் மகாதேவன் இந்திய வரலாற்று ஆராய்ச்சி மைய விருது பெற்ற ஆண்டு 2009. இது தவறு. இந்திய வரலாற்று ஆராய்ச்சி மைய விருது பெற்ற ஆண்டு 1992. கூற்று 2, ஐராவதம் மகாதேவன் தாமரை திருவிருது பெற்ற ஆண்டு 2009. இது சரி. சரியான விடை ஆப்ஷன் டி. கூற்று 1 தவறு, 2 சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், மயிலை சீனி வேங்கடசாமி எழுதிய முதல் நூல்? ஆன்சர் கிறித்துவமும் தமிழும். நெக்ஸ்ட் கொஸ்டின், சிந்துவெளி நாகரிகம் பற்றி தமிழில் முதலில் மொஹஞ்சதாரோ அல்லது சிந்துவெளி நாகரிகம் என்ற நூலை எழுதியவர்? ஆன்சர் மா. ராசமாணிக்கனார். நெக்ஸ்ட் கொஸ்டின், அறிவின் வாயில்கள் நோக்கியே மயிலை சீனி வேங்கடசாமியின் கால்கள் நடந்ததனால் அவர் டேஸ் என அழைக்கப்பட்டார்? ஆன்சர் தமிழ் தேனி என்று அழைக்கப்பட்டார். நெக்ஸ்ட் கொஸ்டின், களப்பிரர்களின் ஆட்சி காலம் தமிழக வரலாற்றில் டேஸ் காலம் என்று மரபு வழிபட்ட ஆசிரியர்கள் குறிப்பிட்டனர்? ஆன்சர் இருண்ட காலம். நெக்ஸ்ட் கொஸ்டின், தாங்கெட நேர்ந்த போதும் தமிழ் கெடலாற்ற அண்ணல் என்று மயிலை சீனி வேங்கடசாமியை புகழ்ந்தவர்? ஆன்சர் பாரதிதாசன். நெக்ஸ்ட் கொஸ்டின், மயிலை சீனி வேங்கடசாமிக்கு தமிழ் பேரவை செம்மல் என்ற விருதினை அளித்த பல்கலைக்கழகம்?
ஆன்சர் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம். நெக்ஸ்ட் கொஸ்டின். முகங்களுடன் முகம் எனது முகம் காணவில்லை, தேடுகிறேன் இன்னமும் என்ற கவிதையை இயற்றியவர்? ஆன்சர் சுகந்தி சுப்பிரமணியன். நெக்ஸ்ட் கொஸ்டின். முகம் என்ற தலைப்பில் அமைந்துள்ள கவிதை டேஸ் என்னும் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் சுகந்தி சுப்பிரமணியன் படைப்புகள். நெக்ஸ்ட் கொஸ்டின். திருநெல்வேலியில் இருந்து வெளிவந்த டேஸ் என்னும் ஆன்மீக மாத இதழில் இரட்சணிய யாத்திரிகம் 13 ஆண்டுகள் தொடராக வெளிவந்தது? ஆன்சர் நற்போதகம். நெக்ஸ்ட் கொஸ்டின். இரட்சணிய யாத்திரிகம் டேஸாம் ஆண்டு மே மாதம் முதல் பதிப்பாக வெளிவந்தது? ஆன்சர் 1894. நெக்ஸ்ட் கொஸ்டின். சரியான கூற்றை தேர்ந்தெடு. கூற்று 1. இரட்சணிய யாத்திரிகம் 3778 பாடல்களை உடையது. இது தவறு. 3766 பாடல்களை கொண்டது. கூற்று 2. இரட்சணிய யாத்திரிகம் 5 பருவங்களை கொண்டது. இது சரி. சரியான விடை ஆப்ஷன் டி. கூற்று 1 தவறு, 2 சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். இரட்சணிய யாத்திரிகத்தில் இரட்சணிக சரித படலம் எந்த பருவத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் குமார பருவம். நெக்ஸ்ட் கொஸ்டின். கடையேழு வள்ளல்களில் இரவலர்க்கு குதிரையும் நாட்டையும் தந்தவன்? ஆன்சர் காரி. நெக்ஸ்ட் கொஸ்டின். சிறுபான்ஆற்றுப் படையில் உள்ள பாடல் அடிகளின் எண்ணிக்கை? ஆன்சர் 269. நெக்ஸ்ட் கொஸ்டின். கோடைமலை என்ற சிறுகதை எந்த இதழில் வெளியானது? ஆன்சர் அமுத சுரப்பி. நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழில் யார் காலம் முதல் குறியீட்டின் பயன்பாட்டை அறிய முடிகிறது? ஆன்சர் தொல்காப்பியர் காலம் முதல் குறியீட்டின் பயன்பாட்டை அறிய முடிகிறது. அடுத்த டெஸ்ட்டு 12th ஓல்டு புக் அண்ட் நியூ புக்கில் இருந்து ஃபுல் டெஸ்ட் நடக்கும். படிச்சுட்டு அட்டன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.